இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று கொல்கத்தா அன்னை தெரேசா திருவிழா. நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 33 39 முடிய. இயேசுவிடம் யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள். பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அதை தொடர்ந்து இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை என்றெல்லாம் நற்செய்தி தொடர்கிறது. அன்பிற்குரியவர்களே, பரிசேயர்களுடைய சீடர்கள், மறைநூல் அறிஞருடைய சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவினுடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை. இதை சுட்டி காட்டும் பொழுது ஆண்டவர் மணமகன் இருக்கும் வரை நோன்பு இருக்க மாட்டார்கள், மணமகன் அவர்களை விட்டு பிரியும் நாள் வரும், அப்பொழுது நோன்பு இருப்பார்கள் என்று இயேசு பதில் சொல்லுகிறார். இதை நான் சொல்லுவதை போல சிந்தித்து பார்க்கலாமே. இன்றைக்கு பெந்தகோஸ்து சபைகளை சேர்ந்தவர்கள் நோன்பு இருக்கிறான், பரிகாரம் செய்கிறான், பல நிலைகளில் நற்செய்தியை வாசிக்கிறான், தியானிக்கிறான், கூட்டம் நடத்துறான், வீடுகளை சந்திக்கிறான். இதெல்லாம் ஒரு விதத்தில் நற்செய்தி பணி. இன்னொரு விதத்தில் பார்த்தால் தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறான், தன்னுடைய ஆற்றலை செலவிடுகிறான், பரிகாரம் செய்கிறான், தன்னை கட்டுப்படுத்துகிறான், இயேசுவுக்கென்று ஒப்பு கொடுக்கிறான். கத்தோலிக்க கிறிஸ்தவங்க நல்லா குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பலர் வழிகாட்ட வேண்டியவர்கள் குடிச்சுக்கிட்டு திரியிறாங்க, விருந்து கொண்டாடுகிறார்கள், கட்டவுட்டு போட்டுக்கிறாங்க, பெருமையை தேடுகிறார்கள். ஒரு வருடம் நான் சொல்லி கொண்டு இருந்தேன், இப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்வை அல்லது குருத்துவ வாழ்வை ப்ரொஃபஷன் போல எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்றால், அவர் பதில் சொல்லுகிறார், ப்ரொஃபஷனலா இருந்துட்டா பரவாயில்ல, ப்ரொஃபஷனல் இல்லாமையே ப்ரொஃபஷனல் மாதிரி காட்டிக்கிறாங்க. வெளி காட்டிக்கொள்வதிலே நீதிமான்களை போல, பெரிய மறை அறிஞர்களை போல, பெரிய நம்பிக்கையாளர்களை போல காட்டிக்கொள்வதில் நாம் குருக்கள், கன்னியர், பொதுநிலையினர் இன்றைக்கு பெரிய ஆளாகி இருக்கிறோம். ஆனால் நம்மிலே பலர் குடிவெறியில் இருக்கிறார்கள், தவறான பாதையிலே செல்லுகிறார்கள். கள்ள கணக்கு, திருடுதல், ஏமாற்றுதல் மிக கடுமையாக இருக்கிறார்கள். அப்படின்னா மணமகன் பிரியும் நாள் இன்னும் வரலையா? ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறதுனால பரிகாரம் செய்ய விரும்பலையா? இவர்களோடு இப்படிப்பட்ட பழக்கங்களோடு எப்படி இயேசு தங்குவார்? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களை சுய ஆய்வு செய்து பார்க்க இது ஒரு அருமையான தருணமாக நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் தவறான பாதையிலே செல்லுகிறோம், தவறான வார்த்தைகளை நாங்கள் நிறையவே பேசுகிறோம், தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த சுய ஆய்வை செய்து பார்க்கும் பொழுது நீர் இன்றைக்கு உவமையாக சொல்லுவதை போல, பழைய துணியில் புதிய துணியை ஒட்டு போடுவது போல அந்த ஒட்டு கிழியும், கிழிசல் பெரிதாகும் என்பதை போல நாங்கள் முழுவதுமாக மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதை இன்னும் உணராமல் இருக்கிறோம் என்றே நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, என்னை போல நினைத்து, என்னை போல இப்பொழுது நான் சுய ஆய்வு செய்து என்னுடைய தவறுகளை உணர்வது போல நாங்கள் எல்லாரும் சுய ஆய்வு செய்து தவறுகளை உணர்ந்து இயேசுவை விட்டு பிரியாமல் வாழ எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.